அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு குரூப் 2 ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, குரூப் 2 மெயின்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி அப்லோட் பண்ணணும், எங்கே போய் அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும், நிறையா கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. நம்ம நேற்று சிவி மெமோ ஒன்று டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பார்க்கும்போது கொலகொலன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக என்னென்ன நோட் பண்ணால் போதுமானது, எந்த இதை மட்டும் பார்த்தா போதும், எதை நோட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பின் பாயிண்டராக எடுத்து டைப் பண்ணி நம்ம என்னென்னு டீட்டெயிலாக சொல்லலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தகவல்கள் முழுமையாக போய் சேரும். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எங்களுக்கு பயனுள்ள வகையில் நிறையா வீடியோஸ் பண்ணுற உத்வேகத்தை அளிக்கும். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி எப்படி என்னென்ன பண்ணணும் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி முடிஞ்சு இப்போ அந்த மெயின்ஸ் நம்மளுக்கு எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட நவம்பர் 17லேருந்து டிசம்பர் 16 வரைக்கும் நம்ம மெயின்ஸ்க்கான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சார், எங்கே போய்ட்டு பண்ணணும் அப்படின்னா, இ சேவை மையம், அங்கீகரிக்கப்பட்ட இ சேவை 150 இடங்களில் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட இ சேவை மையங்களில் தான் நம்ம போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இ சேவை மையங்கள் நிறையா இருக்கும். ஆனால் அங்கே அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. எங்கெங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, தாலுக்கா ஆஃபீஸாக இருக்கட்டும், நகராட்சி ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட டேக் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த இடங்களில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்களே சொல்லிடுவாங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது, எங்கெங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஸோ அதை பார்த்துக்கங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பேமெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருந்து இந்த ப்ரிலிமினரிக்கு நம்ம 150 ருபீஸ் கட்டுற மாதிரி, இதுக்கும் நம்ம ஒரு 150 ருபீஸ் கட்டினா தான் மெயின்ஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்கு எழுத முடியும். அது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எப்போ வரை கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 15 வரைக்கும் கட்டலாம். நவம்பர் 16 வரைக்கும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். ஆனால் நவம்பர் 15 பேமெண்ட் கட்டணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 24 ஹவர்ஸ்க்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இது அப்ளை ஆகிருக்கா இல்லையான்னு அப்போ தான் அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 15 நீங்கள் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே உடனடியாக அப்போ நீங்கள் 20 21 போயிட்டு பண்ணிடுங்க. அதே மாதிரி பேமெண்ட்டை பற்றி என்ன அப்படின்னா, பேமெண்ட் ரொம்ப எல்லாருக்கும் சில பேர்த்துக்கு எக்ஸம்ப்டட் கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் அப்போ 150 ருபீஸ் நீங்கள் கட்டிடுங்க அப்படிங்கிறத மெயினான விஷயம். நீங்கள் கட்டலை அப்படின்னா சம்டைம்ஸ் உங்கள் அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் ஓகே. அப்போ நீங்கள் எப்படி இதை பண்ணணும் அப்படின்னா, அது எந்த டைப்பில் இருக்கணும் அப்படின்னா, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அந்த ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸுமே இருக்கணும். அது எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்னா, 300 கேபியிலேருந்து 500 கேபிக்குள்ளே வந்திருக்கும். வித் ரெசல்யூஷன் 200 டிபிஐ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 300 to 500 கேபியில் இருக்கலாம். ரெசல்யூஷன் 200 டிபிஐயில் இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? ஓகே, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நேம் என்ன அப்படின்னா, நேம் ஆல் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது என்ன அப்படின்னா, நேம் நம்ம சேம் நேம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி அப்ளிகேஷன்லேருந்து போட்டதுலேருந்து நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்னா, நம்ம கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட ஏதாவது ஒரு க்ரீனிங் சைன் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜெண்டர் என்ன அப்படின்னா, ஜெண்டருக்கு என்ன விதமான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். வித் டிசி சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரெண்டில் ஏதாவது ஒன்று ஜெண்டர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம காட்டிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 4th ஒன், டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன காட்டிக்கலாம் அப்படின்னா, நம்ம எஸ்எஸ்எல்சி 10th சர்டிஃபிகேட்டாக இருக்கும், 12th யூஜி பிஜி எல்லாத்துலேயுமே நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு காலத்தில் அதை நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அடுத்தது ரிலீஜியனுக்கு என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இதை நம்ம டிசின்னு சொல்லுவோம்ல, அது கடைசியாக கொடுத்துக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, 12th யூஜி பிஜி. மேபி நீங்கள் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th + பாலிடெக்னிக் + யூஜி அந்த மாதிரி. அப்போ யூஜிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா, யூஜிக்கு ஒன்று டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அதே தான் பிஜிக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கலாம்.
அடுத்தது ஹால் டிக்கெட்டும் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று டீட்டெயில்ஸ்க்கு வந்துருக்கு. இன்னும் நான் போயிட்டு அப்ளை பண்ணி பார்க்கல, ஸோ தெரில. ஸோ ஹால் டிக்கெட்டும் கொண்டு போங்க நீங்கள் கைகூட. அதேமாதிரி வேலிட் ப்ரூஃப் வந்துட்டு ஆதார் ஐடி, ஆதார் கார்டாக இருக்கட்டும், ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி வேலிட் ப்ரூஃப் ஒன்று கொண்டு போங்க. ஃபோட்டோ கொண்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்ளை பண்ணும்போது பொறுமையாக டைம் எடுத்து பார்த்து பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாலும் ரிஜெக்ஷன் இருக்குது. இது கூட என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மேபி வந்துட்டு இது வந்து காமனாக இருக்கவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ மேபி வந்துட்டு இது கூட நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள் அப்படின்னா, அதாவது 6வது to 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் அண்ட் டிகிரியும் தமிழ் மீடியம் அப்படின்னா பிஎஸ்டிஎம்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அவங்க வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். நீங்கள் விடோவாக இருக்கீங்கன்னா விடோ சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட், ஹேண்டிகேப்ட்னா ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட். ஸோ வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் கொண்டு போகணும். இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாவது வந்து இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.